லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் அண்ட் தென் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு ஒரு மேஜிக் காமிக்கிறேன். இப்போ எல்லாருமே மேஜிக் இவ்வளோ பக்கத்தில் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு டைம் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு காட்ட போகிறேன். ஏன்னா டைம் ட்ராவல் எல்லாருமே இன்னும் ஸ்டில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் பிளேயிங் கார்ட்ஸ். யாராவது நல்லா தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கை ரைஸ் பண்ணுங்கள். பிளேயிங் கார்ட்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? யாராச்சும்? என்ன சத்யா தலை காமிக்கிறேன் சார், ஹீரோ அவங்கள்ட்ட பண்ணிடலாமா? அவங்கள்ட்ட ட்ரை பண்ணுவோமா? சதீஷே கூப்பிடுங்களேன். சதீஷ் வாங்க. ஓகே, அவங்கள்ட்ட உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன அபவுட் பிளேயிங் கார்ட்ஸ்? சுஷ்மா வரியா? யாராவது ரிப்போர்ட்டர்ஸ் யாராவது வாங்கல, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. 5 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்கோம். யாராவது ஒருத்தர். ஓகே, இதில் ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. இதில் ஒரு கார்டு எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் காமிச்சிருங்க. ஓகே, ஃபாஸ்ட்டாக ஆடியன்ஸ்ட்டை காமிச்சிருங்க. அது என்ன கார்டுன்றது காமிச்சிருங்க. ஜாக் ஆஃப் கிளப்ஸ்ன்ற ஒரு கார்டு எடுத்துருக்காங்க. நீங்கள் சைன் பண்ணிடுங்க. இந்த இடத்துல சைன் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அதை கொடுத்துருங்க. உங்கள் பிளேஸுங்க இங்கே சென்டரில் எங்கேயாவது போய் உட்காந்துங்களேன். ஓகே ஆடியன்ஸ், இதாவது இந்த ஜாக் ஆஃப் கிளப்ஸ்ன்ற கார்டு உலகத்தில் எவ்வளோ கார்டு வேணா இருக்கும். பட் இப்போ பிரதர் இங்கே உட்காருங்க, ரொம்ப லாங்காக போயிடாதீங்க, ஒரு ஃபர்ஸ்ட் அளவு உட்காருங்க. ஓகே, இந்த ஜாக் ஆஃப் கிளப்ஸை நீங்கள் அங்கே நின்றுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட வரேன், உங்கள் கையில் இந்த கார்டை கொடுத்துட்றேன். நல்லா வாட்ச் பண்ணலாம். வெரி கிளியர். இப்போ உங்கள் எல்லாருக்குள்ளேயும் பண்ணுறேன். ஓகேவா? உங்கள் கை காமிச்சிடுங்க. நல்லா லெஃப்ட் ரைட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஹோல்ட் இட் டைட். என் கண்ணை நல்லா ஷார்ப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் நம்ம 2 பேர் சேர்ந்தால் டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். என் கண்ணை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, நான் ஒரு கார்டு எடுத்துக்கிறேன். எனக்கு ஜோக்கர்னு ஒரு கார்டு வந்திருக்கு. இதில் என்னோட சிக்னேச்சர் போட்டுறேன். விபின்னு சொல்லி என்னோட சிக்னேச்சர் போட்டுறேன். யூ கேன் வாட்ச் ஜோக்கர் வித் மை சைனோட இங்கே இருக்குது. நீங்கள் ஜாக் ஆஃப் கிளப்ஸ்க்கு ஒரு கார்டு எடுத்திருந்தீங்க, உங்கள் சைனோட வச்சு கைக்குள்ளே டைட்டாக வச்சுருக்கீங்க. ஓகேவா? என் கண்ணை நல்லா பார்த்துட்டே இருங்க. எல்லாரும் சேர்ந்து டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். உங்கள் வாட்ச் எடுத்து டைம் ஓடுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்குங்க இன்னொரு தடவை. எல்லாரும் சேர்ந்து வேறு ஆல் கோயிங் டு டு த டைம் ட்ராவல். ஓகே, என் கண்ணை பார்த்துக்கோங்க பிரதர். ஃபோக்கஸ். இந்த ஜோக்கர் இருக்கு இல்லையா, நான் டர்ன் பண்ணி என்னோட கையில் எடுத்துக்கிட்டு ரிமைனிங் கார்ட்ஸ்லாம் தூக்கி கீழே வச்சிடலாம். ஓகே, ரெடி நம்பர் 1. எல்லாருமே சேர்ந்து என்னோட கண்ணையை பார்த்துட்டு இருக்கலாம். ரெடி நம்பர் 1 2 3. 3ன்னு சொன்னப்போ யாருக்கா ஏதாவது ஃபீல் ஆச்சா? உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா? எதுவும் ஃபீல் ஆகல உங்களுக்கு? ஆடியன்ஸ் ஒன்றும் இல்லையே, யாருக்கும் ஃபீல் ஆகல. என்ன ஆச்சு அப்படின்னா 3 சொன்னப்போ நீங்கள் எல்லாருமே ஆடாம அசையாமல் வீடியோவை பாஸ் பண்ணால் எப்படி இருப்போமோ அதே மாதிரி சைலண்டாக ஃப்ரீஸ் பண்ணியிருந்தீங்க, ஸ்டாச்சுவாட் இருந்தீங்க. அப்போ நான் கீழே இறங்கி அவரோட கையை ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் கையில் இருந்த அந்த ஜாக் ஆஃப் கிளப்ஸை எடுத்துகிட்டு இங்கே ஸ்டேஜில் நான் ஒரு கார்டு எடுத்தேன் இல்லையா, ஜோக்கர். அந்த ஜோக்கர் கார்டு எடுத்து அவருக்குள்ளே என்னோட சைனோட இருந்த ஜோக்கர் கார்டு தூக்கி உள்ளே வச்சுட்டேன் அப்படின்னா நம்புவீங்களா? இல்லை, நம்ப முடியாது இல்லையா? அப்படி நடந்தால் நல்லா ஒரு ரியல் டைம் ட்ராவல் ஒத்துப்பீங்க இல்லையா? இஃப் ஷோ த கார்ட் டு யூ டு பிலீவ் த லைவ் டைம் ட்ராவல் ஹஸ் ஹேப்பன்ட். உங்கள் முன்னாடி ரியல் டைம் ட்ராவல் நடந்திருக்கு. உங்கள் கையை ஓப்பன், இது உங்களோட சிக்னேச்சர் தானே, உங்கள் கை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு காமிங்க. அண்ட் தட்ஸ் ஜோக்கர் வித் மை சிக்னேச்சர். ஆடியன்ஸ் எல்லாருக்கும் திருப்பி காமிச்சிருங்க. இன்னும் நான் இந்த பாயிண்ட்லேருந்து நகரில் நல்லா வாட்ச் பண்ணலாம். ஜாக் ஆஃப் கிளப்ஸ் சேம். வாங்க பிரதர், நீங்கள் வாங்க. உங்களோட சிக்னேச்சர் தானேன்னு சொல்லுங்கள். மைக்கில் சொல்லிடுங்க. ஏன் சைன் தான் பிரதர். ஓகே, இதை பத்திரமா வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டாக இன்னொரு மேட்சிக்கோட போயிடலாம். அடுத்ததாக மைண்ட் ரீடிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நம்ம இந்த கதையினுடைய நாயகன் நம்ம சதீஷ் அண்ணாட்ட பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பலத்த கருத்தில் கொடுத்து அவரை வெல்கம் பண்ணிடலாம். ஓகே, இந்த மைண்ட் ரீடிங் பற்றி சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுருப்பீங்கன்னு, அந்த ஏடிஎம் கார்டோட பின் நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் மட்டும் போய் நிறையா படத்தில் நிறையா அடித்த சீன்கள்லாம் பார்த்தேன், அதை மொத்தமாக எடுக்கணும் இல்லைன்னு உட்காந்துக்குங்க. ப்ளீஸ் சிட் டவுன். சதீஷ் டிசைட் பண்ணிட்டீங்களா? ஏடிஎம் பின் நம்பர் ஓகே தானே உங்களுக்கு?
மறைச்சி வச்சுக்கோங்க சார். பின்னாடி அந்த சைடு யாரும் நிற்க வேணாம், கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க ப்ளீஸ். பென் வச்சுக்கோங்க சார். இது வந்து ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஓகேவா? அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாத மாதிரி கொஞ்சம் பின்னாடி வந்துடலாமாண்ணே? உட்காந்துக்கோங்க. அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாத மாதிரி வச்சுங்க. உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர் என்ன அப்படின்றத அந்த இடத்துல எழுதுங்க. ஃபர்ஸ்ட் லைனில் எழுதிட்டு அதை அப்படியே அந்த நோட்டை வந்து அப்படியே உடம்போட சேர்த்து வச்சுங்க. எழுதிட்டிங்களாண்ணே? ஓகேவா? மறைச்சி வச்சுக்கோங்க, உடம்போட சேர்த்து வச்சுங்க. ஓகே, அடுத்ததான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறோன்னா, சதீஷனோட ஃபஸ்ட்டு சைல்ட்ஹுட் க்ரஷ் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த கொஸ்டினில் ஓகேவா? என்ன இருக்கு? இந்த தைரியத்தை தான் கண்டிப்பாக பாராட்டணும். ஓகே, உங்களோட சைல்ட்ஹுட் க்ரஷ் அவங்கள வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, நினச்சிக்கிட்டே இருங்க. இமேஜினில் தான் இருக்கீங்களா? ஓகே, அவங்களோட பேரை வந்து செகண்ட் லைனில் எழுதிக்கோங்க. ஆமாம், ஸ்ட்ரிக்ட்லி ஒன் நேம். ஓகேவா? எழுதிட்டீங்களாண்ணே? ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சன் யாராவது இருப்பாங்க. மேபி ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி ஆர் ஃப்ரம் யர் ஃபேமிலி யாராவது ரொம்ப ஃபேவரட், அவங்கள வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நபர் இருப்பாங்க. அவங்கள யோசிச்சுக்கோங்க, எழுதுங்கண்ணே. அவர் என்கிட்ட சொல்ல மாட்டார். ஓகே அண்ணா, ஃபைன். அந்த பேப்பரை கிழிச்சிருங்க. அந்த பேப்பரை ஃபுல்லாக கிழிச்சிக்கோங்க. கிழிச்சு நீங்களே வச்சுக்கோங்கண்ணே. அந்த பேஜை ஃபுல்லாக கிழிச்சிட்டு பாதியாக மடிச்சுக்கோங்க. அந்த பேஜ் எடுத்து பாதியாக மடிச்சிருங்க, இன்னும் பாதியாக மடிச்சிருங்க. அந்த நோட்டை க்ளோஸ் பண்ணி இங்கே கொடுத்துருங்கண்ணே. அண்ட் அந்த பென் எல்லாமே இல்லை, மிஸ் ஆயிரும். ஓகே, அடுத்ததாக வந்து இது எப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்டிங் செஷனில் இருக்கோம். ஆனால் எங்கள் ஒரு பேட் வச்சுருக்கேன், அதை நீங்கள் தானே அது மேலே உட்காந்துட்டீங்கண்ணே. என் கண்ணை பார்த்துங்க. உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பருக்கு போவோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இமேஜினரியாக உங்கள் ஏடிஎம்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏடிஎம்குள்ளே போகிறீங்க. ஏடிஎம் கார்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்க. அண்ணே, பாக்ஸாக எடுத்துருக்கோம்லண்ணே படத்தில். ஓகே, அங்கே இப்போ வந்து உங்களோட பின் நம்பர் கேட்குது. அந்த பின் நம்பர் வந்து என்ன அப்படின்றத மைண்டில் யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, யோசிச்சுட்டே இருங்க. ஆனால் ரீஎன்ட்ரு பின்ன இன்னொரு தடவை பின்ன ரீஎன்ட்ரு பண்ணுங்க. ஓகே, அப்படியே இருங்க. எனக்கு கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து எந்த அளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன ஒரு கெஸ்ட்டில் தான் எழுதியிருக்கேன். உங்களோட ஏடிஎம் பின் நம்பர் என்னன்னு சொல்லுவேண்ணா? சொல்லுவேன். இதைத்தான் முன்னாடியே கேட்டேன்ல. நீங்கள் இந்த ஷோ முடிஞ்சோன்னே நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க ஏடிஎம் பின். இல்லை, கார்டே டோட்டலாக தூக்கிறேன் சார். ஏடிஎம் பேர் வேணா சொல்கிறேன், விஜய் பாண்டியன் ஒரு பேர். ஏடிஎம் அப்பப்போ காசை வாங்கிட்டு. ஓகே, 4617. அரே பைத்தக்கார வித்தக்கார. ஓகே அண்ணே, முன்னாடி வந்துடுங்க. 4617 தான் வந்து உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர். டிஸ்க்ளைமர் கொடுத்தேன், கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க. பின் நம்பர் மாற்றிக்கோங்க. சூப்பருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டாக வந்து நல்ல ஒரு தடவை கிளாப் பண்ணலாம். அவருடைய ஏடிஎம் பின் நம்பரே வந்து கார்டு எங்க இருக்கு? இல்லை, இவ்வளோ பெரிய ஒரு நம்பரை எல்லாரும் மத்தியிலும் சொல்லியிருக்கீங்களே, அதுக்காக. ஓகே, இப்போ வந்து உங்களுடைய க்ரஷ், சைல்ட்ஹுட் க்ரஷ், இதில் தான் யார் நீங்களாண்ணே? என்னென்ன? சரி, ஓகே,
என் கண்ணை பார்த்துக்கோங்கண்ணா. இப்போ வந்து அந்த க்ரஷ் வந்து உங்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஐயோ என்னை பார்த்தா அந்த இமேஜினேஷன் வர வாய்ப்பில்லை. என் கண்ணை பார்த்துங்க. ரெடி, நம்பர் 1 2 and 3. ஓகே, அந்த இமேஜினேஷன் பண்ணிகிட்டே இருங்க, ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க, அந்த நேமை ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. அதில் வந்து லெட்டர் இ இருக்குது, எஸ்ஸா நோவானா? பெரும்பாலும் எல்லாரோட பேர்லையும் இருக்கும், அதான் கேட்டேன். உங்களோட க்ரஷ் பேர் சொல்லுங்கண்ணா. அவங்க பேர் கூட பாதி பேர் இங்கே தினமலர்ல இருந்து ஒருத்தர் வந்துக்கிறார், அவர் பேரில் இருக்கு. என்ன மீனாட்சி அண்ணன், அதான் அவங்க நடிகை மீனா. அவங்கள எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க தான். என்னப்பா சொல்லி வச்ச மாதிரியே இருக்கு எல்லாமே. ஒரு ஃபைன் டிஸ்க்ளைமர், நாங்கள் பேசி வச்சுக்கல. ஓகே, இது அடுத்தது. ஓகே, ஐயோ இன்னும் நிறைய சீக்ரெட் தெரியும் போல இருக்கு. மீனா அப்படின்றத எழுதியிருக்கேன். அது உங்களோட ஃபேவரட் பர்சன். ஓகே, சொல்லிட்டீங்களா? யாருன்னு எனக்கு 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 தெரியல. வேணாம் வேணாம், நான் கண்டுபிடிச்சிடுறேன்னு. ஓகே, அந்த பர்சனை வந்து நினச்சிக்கோங்க, நினச்சிட்டே இருங்க. என் கண்ணை சிவகார்த்திகேயனா? ஓகே, நிறைய பேர் எஸ்கே நான் பேர் சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் என் கண்ணை பார்த்துங்க. ஆக்சுவலாக அவருக்கு இதே மாதிரி ஒரு மைண்ட் ரீடிங் வச்சேன் நான். ஓகே, இல்லை இல்லை இல்லை, அவரும் இதே தான் சொன்னார். நான் அவரை நினைக்கல, தயவுசெய்து அவரும் தப்பாக நினச்சிப்பாருன்னு சொன்னார் அயலானோட ப்ரமோஷனில். சரி, ஓகே. ஆனால் என்னை பார்த்துங்க. அந்த பர்டிகுலர் பர்சன் யாராக வேணா இருக்கலாம், ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி ஆர் ஃப்ரம் த ஃபேமிலி, யாராக வேணா இருக்கலாம். ஃபேவரட் பர்சன் நினச்சிக்கிட்டே இருங்க. ரெடி, நம்பர் 1 2 3. அந்த ஃபேவரட் பர்சன் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க, ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. இப்போ வந்து மனசுக்குள்ளே சத்தமாக அந்த நேமை வந்து ஷவுட் அவுட் பண்ணிட்டே இருக்கீங்க. சொல்லுங்கள், விஜய் 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 சார் தான் வந்து நினச்சி கரெக்டானே. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், உங்களுக்கே ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், அதனால நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் அதை. சரி, ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஹீரோயினையும் கூப்பிடலாம்ல? பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் மூணுமே வந்து இவரோட ரேண்டம் தான். இன்னொரு மெயின் டிஸ்க்ளைமர், நாங்கள் 2 பேரும் பேசி வச்சுக்கல. ஈவன் டைரக்டர் சாருக்கும் கூட சொல்லிடுறேன். ஓகே ஓகேண்ணா, தேங்க்யூ. அண்ட் தென் ஹீரோயின் அவங்களையும் வச்சு இன்னொரு மேஜிக் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். 2 பேரும் மேலே வந்துடுங்க. இன்னைக்கு ஒரு கலவரம் இருக்கு. அங்கே உட்காந்துங்கண்ணா. இன்னொரு சேர் கிடைக்குமா? டோர்லாம் லாக் பண்ணியிருக்கீங்களா? யாரும் வெளிகளி போயிடாதீங்க, அதுக்கு தான். இப்படி பயமுறுத்தினா எப்படி எங்க மக்களை? இவங்களை பார்த்து அப்படி நினைச்சுக்காதீங்க, கவிதாக்கா தான். You can come and sit in this side. Please take your seat. இங்கே உட்காருங்க. அண்ணா நீங்கள் இங்கே உட்காந்துக்கண்ணா. கொஞ்சம் இன்னும் பக்கத்தில் வந்து அண்ணா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஓகே ஓகே, இப்போ இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு சோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். 2 பேருனுடைய ஃபீலிங்ஸை வந்து லைட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு I'll just do English. Okay, I'll just do an experiment with you, facing the audience. Please face the audience. உங்களோட 2 கையும் முன்னாடி நீட்டிக்கோங்க. Bring both of your hands forward. Okay, facing the audience in an imagination. Okay va? Close your eyes, close your hands. Okay, அண்ணா உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பூ வந்து சொல்லுங்கண்ணே. ஏன் தப்பு தான், ஏதோ ஒரு ஃப்ளவர் சொல்லுங்கண்ணே. காலிஃப்ளவர் சொல்லிடாதீங்கண்ணே. ஓகே, மல்லிகை. மல்லிகை. ஓகே, அச்சோ ஜாஸ்மின் தானே. டக்குன்னு இங்கிலீஷில் வரல. ஓகே, சதீஷ் சார் டோல் ஜாஸ்மின். ஓகேவா? தூங்கிட்டீங்களா மேடம்? ஓகே, இன் அன் இமேஜினேஷன் you're taking some jasmine flowers. Okay, in your just raise any one hand. Raise any one hand. Okay, keep that hand down. That hand down.
Yeah. In your left hand, you're having some jasmine flowers. Okay? Just open your eyes. Just crush it like this. Bring your hand forward. Just smell it. What smell you're... Of course, Jasmine. And that's jasmine. ப்ரோ எல்லாரும் மூஞ்சில வைக்க சொல்லுங்க, அப்புறம் நம்புவேன். எல்லார்ட்டையும் இப்படி வச்சுட்டு வந்தாதான் நான் ஒத்துக்குவேன். நீங்க வேணாலும் ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா உங்க ரெண்டு பேர் ஐம் கோனா கிரியேட் அ சோல், ஒரு சோல் ஃபீலிங்கை வந்து கிரியேட் பண்ண போறேன். ரெண்டு பேரும் ஃபீலிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது. ரெண்டு பேரும் கண்ணை பார்த்துக்கோங்க. வெங்கி கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கல. ஆனா ஏய் என்னப்பா இது? You have to face his eyes. Face to face. See. Okay, without blinking your eyes, you have to face him. Okay, look at his eyes. Ready, number 1, 2 and 3. அப்படியே இருங்க. அங்கே பார்த்துங்கண்ணே, ஸ்மைலிங்காக இருக்கீங்கண்ணே. ஓகே, ஃபேஸிங் த ஆடியன்ஸ். ரெண்டு பேரும் யூ கேன் ஃபேஸ் த ஆடியன்ஸ். டுவர்ட்ஸ் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டர்ன் ஃப்ரண்ட். ஓகே, ஆன் த கவுண்ட் ஆஃப் 3 நான் வந்து உங்கள் ரெண்டு பேரோட கண்ணையை வந்து க்ளோஸ் பண்ணிக்க சொல்ல போகிறேன். கண்ணை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் வந்து எங்கள் இடத்துல டச் பண்ணுவேன். ஆஃப்டர் க்ளோசிங் யூ ஹேவ் டு க்ளோஸ் யுவர் ஐஸ். ஆஃப்டர் க்ளோசிங் யுவர் ஐஸ் ஐம் கோனா டச் சம்வேர் இன் யுவர் ஃபேஸ் வித் மை கார்ட். ஓகே, ஒன்லி ஃபேஸ். கவலைப்படாதீங்க. ஓகே, இன் யுவர் ஃபேஸ் ஐம் கோனா டச் சம்வேர் வித் மை கார்ட். யூ ஹேவ் டு கீப் யுவர் ஃபேஸ் சென்சஸ் ஷோ ஷார்ப். காட் இட்? ஓகே, யூ கேன் க்ளோஸ் யுவர் ஐஸ். Close your eyes now. ஓகே, ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ். ரெண்டு பேரும் கண்ணை திறந்துக்கோங்க. ஓகே, ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்களா? கண்ணை க்ளோஸ் பண்ண வச்சோம். அவங்கள வந்து ரெண்டு பேரும் ஒரு ஃபீலிங்கில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். த கொஸ்டின் கம்ஸ் டு யூ. ஆஃப்டர் க்ளோசிங் யுவர் ஐஸ், டிட் யூ ஃபீல் சம்திங்? No. You didn't feel something? Did you feel any touch in your face? You touch my nose. ஃபீலிங் இல்லை அப்படின்னாங்க. டச் மை நோஸ். நான் ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன். ஐயோ, ஸ்டேஜில் வச்சு மேஜிக் வருது. ஆக்சுவலி வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ட் இஸ் ஐ டச்ட் ஹிஸ் ஃபேஸ் ஒன்லி. அவரோட நோஸை தான் வந்து கார்டை வச்சு டச் பண்ணேன். பட் ஷீ ஃபெல்ட் த டச். டிட் யூ ஃபீல் த டச்? வேர் எக்ஸாக்ட்லி? ஹியர், ரைட், வித் த கார்ட். ஓகே, யூ கேன் கிவ் ஹர் a big round of applause. எஸ். அந்த அப்ளாஸ் பூரா இவனை கேட்டு வாங்கிக்கிறது. அது ஏன் அவளுக்கு என்ன அவனை தொட்டதா? இந்த மாதிரி படத்துல ஏதாவது வச்சிருக்கீங்களா டைரக்டர் சார்? டைரக்டர் சாருக்கு தான் தெரியும் அது. இந்த மாதிரி ஏதாவது காட்சிகள் ஏதாவது படத்துல இருக்கா? மேஜிக் இல்ல, அதுல கொஞ்சம் நல்ல காட்சிகளா இருக்கு. இப்ப இங்க நல்லா பண்ணிருங்க. கண்டிப்பா நல்லா இருக்கணும்ன்றத எல்லாருடைய ஆசையும் கூட. ஓகே ப்ரோ, உண்மையிலேயே செம ப்ரோ. நான் பார்க்கல, பட் சூப்பர். தேங்க்யூ. ஆமா. அப்போ ஓகே, லாஸ்ட்டாக அவருக்கு ஒரு ஃபீலிங்கோட க்ளோஸ் பண்ணிடலாமா? இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, ரெண்டு பேரும் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். யாராவது லைட்ரு வச்சுருக்கீங்களா? நல்ல வேலை, யாரும் பார்க்கல. ஓகே, அண்ணா மைக்கு கீழே வச்சுருங்கண்ணே. ஓகே, ஆனால் உங்களோட ரெண்டு கையை நீட்டிக்கோங்க. இல்லைண்ணா. ஓகே, கண்ணை திறந்துக்கோங்க. வேணா, கண்ணை க்ளோஸ் பண்ணிடுங்க. யூ ப்ளீஸ் பிரிங் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார்வர்ட். ஓகே, கையை அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்டாப் பண்ணிடுவானே. இன்னும் ஓகே, ஸ்டாப் பண்ணிட்டேன்.
You can open your eyes. Actually, you felt some heat in your hand, right? Little, right? But actually, he was feeling the entire heat in his hand. அண்ணே ஓகே வாண்ணே கை எதுவும் ஆகல ஓகே அவர் ஏதோ நீங்க மைண்டுக்குள்ள போய் வேற ஏதோ சொல்ல போறீங்கன்னு அவர் நினைச்சிட்டு ஆசையா ஆக்சுவலா ஃபீலிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா மேம் அங்க வந்து நோஸ்ல டச் பண்ணோன்னே நோஸ்ல ஃபீல் ஆச்சு அவர் பயந்துட்டாரு அங்க ஃபயர் பண்ணோன்னே இங்க ஃபயர் ஆச்சு மேம் சரி ஓகே இப்போ திரும்ப உங்களை பேக் டு நார்மல் ஆக்கிடலாம் ரெண்டு பேரும் கண்ணை பார்த்துக்குங்க ரெடி நம்பர் 1 2 and 3 அப்படியே இருங்க ஓகே ஆடியன்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் பேக் டு நார்மல் தேங்க்யூ ஸோ மச் பிரஸ் மீட் நல்லா இருக்கு நன்றி தேங்க்யூ இந்த மேஜிக் செஷன் அண்ட் மென்டலிசம் செஷன் மைண்ட் ரீடிங் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் சார் டைரக்டர் சார் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறேன் தேங்க்யூ ரொம்ப நன்றி ஆக்சுவலாக உண்மையிலே இது பிளான் எதுவுமே கிடையாது எனக்கே ஷாக்கு தான் சூப்பராக பண்ணீங்க பிரதர் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ அண்ட் தென் சதீஷ் சார் பற்றி சொல்லணும் இந்த சாங் ஒன்று பார்த்தீங்களா அதில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் மேஜிக் கொரியோகிராஃபி பண்ணியிருந்தேன் மேஜிக் சொல்லி தரணும் அப்படின்னா நான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா அவங்களுக்கு சொல்லித்தரது ப்ராக்டிஸ் பண்ணி தான் வரும் ஆனால் வந்து ஃபாஸ்டஸ்ட் அப்சர்விங் ஒரு பர்சனாக வந்து இவரை தான் பார்க்குறேன் இமீடியட்டாக கற்றுக்கிட்டாரு நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அப்படியே சொல்லி டக்குன்னு ஷார்ட்டே முடிச்சிருவாரு அந்த மாதிரி எக்ஸலண்ட்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு தேங்க்யூ